வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இயல் 7 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. இது நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஓகே, எல்லாமே டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட தான் இருக்குது. உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ரெஃபர் பண்ணி பாருங்கள். 6th to 10th வரைக்குமே முடிச்சாச்சு. அதே மாதிரி 10th ஸ்டாண்டர்டுக்குன்னு சொல்லி ஒரு ரிவிஷன் வீடியோவும் இருக்குது. அதுவும் வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இலக்கணத்துக்கே தனியாக ப்ளேலிஸ்ட்டும் வச்சுருக்கோம். அதில் போய் உங்களுடைய டவுட்டான போர்ஷன்ஸே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு குயிக்காக ரிவிஷன் வேணும்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையுமே பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிவைக்யூ கொஷின்ஸ் எங்கெங்கே கேட்டிருந்தாங்கன்றதை கொடுத்துருக்குறோம். சம் ஆஃப் த வீடியோஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷினே அட்டாச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் அதில் இருக்கும். சரியா, ஈச் அண்ட் எவ்ரி வீடியோவில் தேவைப்படக்கூடிய இடங்களில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கே நீங்கள் கொஞ்சம் ஹார்டாக ஃபீல் பண்ணுவீங்களோ அங்கெல்லாம் ஷார்ட்கட்ஸும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான கிளாஸ் பார்க்கலாம். முத்தொள் ஆயிரம். ஓகே, இதுதான் இன்றைக்கான கிளாஸ். ஒரு நாட்டின் வளத்தை பாடுவதை புலவர்கள் கவிமரபாக கொண்டிருந்தனர். பிற்கால காப்பியங்களில் நாட்டு வளம் தவறாது இடம்பெற்றது. முத்தொள்ளாயிரம் சேரன், சோழன், பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்துகிறது. இந்த முத்தொள்ளாயிரத்தில் பார்த்தீங்கன்னாலே முத்தொள்ளாயிரம்னாலே 3 அப்படிங்கிற ஒரு வார்த்தை இங்கே இருக்குது. ஸோ அப்போ 3 மன்னர்கள் யாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், அவங்கள பற்றி தான் இதில் சொல்லியிருக்கிறப்பாங்க. ஸோ பாடல் பார்க்கலாம். சேரநாடு. இந்த சேரநாடு அப்படிங்கிறது மெமரி லைன்ஸ் வேறு. ஓகே, ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கேர் பண்ணி பாருங்கள். ஒரு 2 times ரீட் பண்ணி விடுங்க. ஓகே, பாருங்கள். அல்லல் பழனத்து அரக்காம்பல் வாயவில வெள்ளம் தீ பட்டது என வெறியி இப்புள்ளினம் தம் கைச்சிறகால் பார்ப்பொடுக்கும் கவ்வை உடைத்தரோ நச்சிலை வேல் கோக்கோதை நாடு. ஓகே, ஸோ அப்போ இந்த வந்து சேர நாட்டுக்கான பாடல் வரிகள். இதற்கான பொருள் பார்த்துடலாம். பாருங்க. சேறுபட்ட நீர்மிக்க வயல்களில் அரக்கு நிறத்தில் செவ்வாம்பல்கள் மெல்ல விரிந்தன. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனை பாருங்கள். வயல் பகுதி இருக்குது. சரியா, சேர நாட்டிலையும் வயல் இருக்குது. நீங்கள் வயல்னு பார்த்தோன்னா சோழ நாடுன்னு சொல்லிடக்கூடாது. வயல் இருக்குது. வயலில் பார்த்தீங்கன்னா ஆம்பல் பூக்கள் பூத்துருக்கு. ஆம்பல் பூக்களின் வண்ணம் என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரு. இதை பார்க்குற நீர்ப்பறவைகள் என்ன பண்ணுது, தண்ணீர் தான் தீப்பிடிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லி நினைக்குது. இது நினைக்குது, நீர்ப்பறவை நினைக்குது தண்ணீர் தான் தீப்பிடிச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லி பயந்து தன்னுடைய குஞ்சுகளை சிறகுகளை ஒடுக்கி வச்சு பாதுகாத்துக்கிறது. ஸோ அப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பகைவர் அஞ்சும் வேலை கொண்ட சேரனின் நாட்டில் இந்த அச்சம் இருக்கின்றதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பகைவர்களே பயந்து ஓடக்கூடிய வேல் இருக்கக்கூடிய நாடு தான் சேரனின் நாடு. ஆனால் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அச்சம் இருக்குதே அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இதுதான் அந்த பாடலுக்கான பொருள். அடுத்தது பாருங்கள். இதற்கான சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். அல்லல் அப்படின்னா சேருன்னு அர்த்தம். சரியா, அல்லல் அப்படின்னா சேரு. இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷின்னு. அல்லல்னா சேரு. இப்போதான் நம்ம சோறு அள்ளி சாப்பிடுன்னு சொல்லுவோம். இங்கே சோறு இல்லை, சேரு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, பழனம் அப்படின்னாலே நீர்மிக்க வயல். வெறியி அப்படின்னா அஞ்சி. வெறியினா பயப்படுதுன்னு அர்த்தம். பார்ப்பு அப்படின்னா குஞ்சு. இதெல்லாம் கேட்டதில்லை. அல்லல், இந்த வெறியி, பழனம் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன அணி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அணிங்கிறது சிலபஸில் இருக்குது. தற்குறிப்பேற்ற அணி. ஓகே, என்ன அணின்னு பாருங்கள். தற்குறிப்பேற்ற அணி. தற்குறிப்பேற்ற அணினா என்னது, தன்னுடைய குறிப்புகளை எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கக்கூடியதா நம்ம தற்குறிப்பேற்ற அணின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா, ஸோ கவிஞர் என்ன பண்ணுவார், தன்னுடைய சொந்த கற்பனை திறனை ஆல்ரெடி நடந்துகிட்ருக்க நேச்சுரல் நடக்கக்கூடிய ஒரு பொருள் மேலே விளக்கி சொல்லுவார். இன்னும் நீங்கள் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோவலனும் கண்ணகியும் மதுரைக்குள்ளே வரும்போது காற்றுல கட்டியிருக்கிற கொடி வந்து அசைஞ்சு போகும். அப்போ இதை இளங்கோவடிகள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வாரல் என்மன போல் மறுத்து கை காட்ட அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ கொடி கூட அசைஞ்சு வேணான்னு சொல்லி சொல்லுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இதற்கு பேர் தான் தற்குறிப்பேற்ற அணி. ஓகே,
அடுத்ததாக வர நாடு பாருங்கள் சோழ நாடு. சோழ நாட்டுக்கான பாடல் வரிகள் பார்ப்போம். காவல் உழவர் களத்து அகத்து போர் ஏறி நாவலோ என்றிசைக்கும் நாளோ தை காவலன் தன் கொள்யானை மேலிருந்து கூற்றிசைத்தால் போலுமே நல்யானை கோக்கிள்ளி நாடு. ஓகே, ஸோ இதுதான் சோழ நாட்டுக்கான பாடல் வரிகள். சொல்லும் பொருளும் இருக்கு பாருங்க. நாவலோ அப்படின்னு சொன்னால் நாள் வாழ்க அப்படின்ற ஒரு வாழ்த்து பாடல். இசைத்தாள் அப்படின்னு சொன்னால் ஆரவாரத்தோடு கூவுதல்னு அர்த்தம். சரியா, இசைத்தாள்னு என்ன அர்த்தம்? ஆரவாரத்தோடு கூவுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக இந்த பாடலுக்கான பொருள் நம்ம பார்க்கலாம். நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை நாவலோ அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். அப்போ நாவலோன்னு சொல்லி சொல்கிறது யார்? நெல்லை அறுவடை செய்யக்கூடிய உழவர்கள் தான். இவ்வாறு அவர்கள் செய்வது வீரர்கள் போர்க்களத்தில் கொள்யானை மீது ஏறி நின்று மற்ற வீரர்களை நாவலோ என்று அழைப்பது போல் இருந்தது. யானைப்படைகளை உடைய சோழ நாடு இத்தகைய வளமும் வீரமும் மிக்கது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நெற்போரை எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கொள்யானை போர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. சரியா, யானை போர் கூட கம்பேர் பண்ணுறாங்க. இதுதான் சோழ நாட்டினுடைய சிறப்பு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் அணி கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்களா, இப்போ கம்பேரிசன் வந்துச்சுனாலே அணி, போல போன்ற அப்படிங்கக்கூடிய ஊம உருவை வெளிப்படுறத நம்ம அணி, ஊமை அணின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்ததாக பாண்டிய நாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நந்தின் இளஞ்சினையும் புன்னை குவி மொட்டும் பந்தர் இளங்கமுகின் பாலையும் சிந்தித்திகள் முத்தம் போல் தோன்றும் செம்மற்றே தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு அப்படின்னு சொல்லி பாடல் வரிகள் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த முத்து இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாலே அது பாண்டிய நாடுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வெண்முத்து. சொல்லும் பொருளும் பாருங்கள். நந்து அப்படின்னா சங்கு, நந்துனா சங்கு, கமுகுனா பாக்கு. இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ரொம்ப முக்கியமான கொஷின் இந்த கொஷின். இது பிவைக்கு கொஷின், ஆல்ரெடி கேட்ட ஒரு ஏரியா. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, பிவைக்கு ஏரியா இது. அடுத்த அணி பாருங்கள், ஊமை அணி. எப்படி அணியை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பொருள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். வாங்க பார்ப்போம். சங்குகள் மணலில் ஈனுகின்ற முட்டைகள் முத்துக்கள் போல் இருக்கின்றன. சரியா, தரையில் உதிர்ந்து கிடக்கும் புன்னை மொட்டுக்கள் முத்துக்கள் போல் இருக்கின்றன. பந்தல் போட்டது போல் தோன்றும் பாக்கு மரத்தின் பாலையிலிருந்து சிந்தும் மணிகளும் முத்துக்கள் போலிருந்தன. முத்துகளால் ஆன வெண்கொற்றை குடையை உடைய பாண்டிய நாடு இத்தகைய முத்துவளம் மிக்கது. சரியா, ஸோ அப்போ பாருங்கள், நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஊமை அணினால என்ன இருக்கணும்? போல போன்ற அப்படிங்கக்கூடிய ஊமை உருவு இருக்கணும்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதை தான் இங்கே இருக்கும் பாருங்கள். போல இருக்கா, அது மாதிரி முத்துக்கள் போல் இருந்தன. அதுக்கப்புறம் பாருங்கள், சிந்தும் மணிகளும் முத்துக்கள் போல் இருக்கின்றன. பார்த்தீங்களா? ஸோ அந்த போல அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துச்சுனாலே அது உவமை உருவு. அடுத்ததாக பார்க்கலாம். இலக்கண குறிப்பு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வெண்குடை, வெண்மை கூட்டல் குடைன்னு பிரிக்கலாம். பொதுவாக மை வீதி வந்துச்சுனாலே அது பண்பு தொகை. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இளங்கமுகு, இதுவும் பண்பு தொகை தான். கொள்யானை, பொதுவாக இந்த கொள், குவி இந்த மாதிரிலாம் வெர்பு வச்சு வந்துச்சுன்னா அது வினைத்தொகைகள், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெரி, ஈ, இந்த மாதிரி ஈல முடிஞ்சிச்சுன்னா அது சொல்லிசை அளபடை. சரியா, ஈல முடிஞ்சிச்சுன்னா சொல்லிசை அளபடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நூல்வழி பார்க்கலாம். முத்தொள்ளாயிரம் இந்த பேரிலேயே வந்திருக்கும் பாருங்கள். முத்தொள்ளாயிரம்னா 3,900 பாடல்களை உடையது அப்படின்னு சொல்லி தான் இதற்கான பொருள். 3,900 பாடல்கள். இதை எந்த பாவால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவால் ஆனது. ஓகே, வெண்பா. வெண்பாவால் ஆனது. வெண்பாவின் ஓசை என்ன ஓசை? செப்பல் ஓசை. சைடில் எழுதி வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது. ஸோ மன்னர்களுடைய பேரை சொல்லலை. சேர மன்னனில் யார், சோழ மன்னனில் யாருன்ற பேரை மென்ஷன் பண்ணாமல் ஜென்ரலாக சேர, சோழ, பாண்டியன்னு சொல்லி தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 3 மன்னர்களை பற்றியும் 900 பாடல்கள் இந்த நூலில் இருக்குது. அதனால தான் முத்தொள்ளாயிரம்ங்கிற பேர் வந்திருக்கும். இந்த நூல் முழுமையுமே நமக்கு கிடைக்கல. புறத்திரட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு நூலில் இருந்து 108 செயல்கள் கிடச்சிருக்குது.
இவை முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிற பெயரில் பதிப்பிட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஷின். ஆல்ரெடி கேட்ட பிவிக்யூ ஏரியா. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ கேட்டதை மட்டும் சொல்லலை. இதுக்கு முன்னாடி ஓல்டு புக் இருந்தப்பவும் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ பார்க்கும்போது அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புறத்திருட்டு அப்படிங்கிறது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முத்தொள்ளாயிரம். சரியா? முத்தொள்ளாயிரம் இது ரொம்ப முக்கியம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 3 மன்னர்கள் இருக்காங்க இல்லையா? சேர, சோழ, பாண்டியா. அவர்களுடைய புறம் சார்ந்த விஷயங்களை பற்றி தான் இங்கே சொல்லுது. அகம்ங்கிறது வேற, புறம்ங்கிறது வேற. ஸோ போரை பற்றி சொல்கிறாங்க, முத்துக்கள் ட்ரேடை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் புறம் சார்ந்த விஷயம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆசிரியருடைய பெயரை நமக்கு அறிய முடியவில்லை. சரியா? இவருடைய காலம் பாருங்கள் 5ஆம் நூற்றாண்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள் பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறம் 3 வரும், 3க்கு அப்புறம் 5 வரும். சரியா? அப்போ 3க்கு அப்புறம் 5 வரும். அப்போ முத்தொள்ளாயிரம் பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது 5ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி சேர நாடை வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அச்சம் இல்லாத நாடாகவும், சோழ நாட்டை ஏற்கள சிறப்பும் போர்க்கள சிறப்பும் உடைய நாடாகவும், பாண்டிய நாட்டை முத்துடைத்த நாடாகவும் சொல்லியிருப்பாங்க. சரியா? இது கொஞ்சம் முக்கியமான ஏரியா. ஸோ இதோட முத்தொள்ளாயிரம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லும்போதே ரைமிங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாங்குடி மருதனார். சரியா? மதுரை காஞ்சியுடைய ஆசிரியர் யார்? மாங்குடி மருதனார். சரியா? இப்போ பாருங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு மரம் காஞ்சி போச்சுன்னு சொன்னால் அது என்ன மரம்? மாமரம். மாமரம் காஞ்சி போச்சுன்னா குடிக்கிற தண்ணியவா அதை எடுத்து ஊற்றி மரத்தை வளர்த்துறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமரம் காஞ்சி போச்சுன்னா குடிக்க வச்சுருக்கிற தண்ணியை கூட ஊற்றி மரத்தை வளர்த்துறணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் மதுரைக்காரங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். இப்போ என்ன ஒரு ஃபேக்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி குரூப் 4க்கும் தமிழ் படிச்சிருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய பேர் நியூ கம்மர்ஸ் இருக்கீங்க, புதுசாக தமிழ் படிக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். ஆல்ரெடி படிச்சிருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியும்னா அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாதவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்கட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது ஞாபகம் வைக்கனாலும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே ரிசல்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், மதுரையை சிறப்பித்து பாடியுள்ள நூல்களுள் 11 மேல் கணக்கில் தான் இந்த மதுரை காஞ்சியை பற்றி சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. 11 மேல் கணக்கு நூல். ஓகே. இந்த நூலில் மதுரை மாநகர் மக்களுடைய வாழ்விடம், கோட்டை, கொத்தளம், அந்நகரில் நிகழக்கூடிய திருவிழாக்கள், பல வகையான பள்ளிகள், நாற்பெருங்குழுக்கள், அந்தி வணிகம் ஆகிய காட்சிகளை கவித்துவமாக விவரிச்சிருக்கிறாங்க. சரியா? காலையில் தொடங்கி மறுநாள் விடிகிற வரைக்கும் நகரத்தை சுற்றி வந்து கண்ணுற்றதை முறைப்படுத்தி கூறுவது போன்ற வருணனை பாடல் இந்த பாடல். சரியா? அது என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள். மதுரை மாநகரை பற்றின முழு வரிகள் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இவ்வளவு தேவையா அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நம்ம வந்து மீனிங் போயிடலாம். சரியா? சொல்லும் பொருள் பாடலின் பொருள் பாருங்கள். அப்போவுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். பார்க்கலாம். மதுரை மாநகரில் ஆழமான தெளிந்த நீரையுடைய அகழி இருக்குது. ஸோ பாருங்கள், அகழி மதுரை மாநகரில் அகழிகள் இருக்குது. பல கற்களை கொண்டு கட்டப்பட்ட மதில் வானளவு உயர்ந்துள்ளது. அப்போ எது வானளவு உயர்ந்திருக்கு? மதில்கள் வானளவுக்கு உயர்ந்திருக்கு. பழமையானதும் வலிமை மிக்கதும் தெய்வத்தன்மை பொருந்தியதுமான வாயில் உள்ளது. வாயில்னா வாசல், என்ட்ரன்ஸு. சரியா? பழமையான வாசலாகவும் இருக்கும், வலிமை வாய்ந்த வாசலாகவும் இருக்கும். தெய்வத்தன்மைனா என்னது? நீங்கள் பொதுவாகவே கோயில்களுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெய்வங்களுடைய உருவ வழிபாடு இருக்கும். நாட் ஓன்லி டெம்பிள்ஸ், ஏதாவது ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரு முக்கியமான பகுதிக்கோ போனீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் டோர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வங்களுடைய படங்கள் வந்து அங்கே இருக்கும். அதை வந்து அழகாக அந்த உட்டுலேயே அழகாக செஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதைத்தான் வந்து இங்கே தெய்வத்தன்மை பொருந்திய வாயில்னு சொல்கிறாங்க. சரியா? அவ்வாயில் நெய் பூசியதால் கருமையடைந்த வலிமையான கதவுகளை உடையது. சரியா? அந்த கதவுல என்ன பண்ணுறாங்க? கோயில் கதவுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் தான் இருக்கும். நெய் பூசுறதுனால டோர் கருப்பாகுதான். மேகங்கள் உலாவும் மலை போல் மாளிகைகள் உயர்ந்து உள்ளன. அப்போ உயர்ந்து காணப்படுவது எது அப்படின்னு பாருங்க. உயர்ந்து காணப்படுவது மாளிகைகள்.
இடைவிடாது ஓடுகின்ற வைகை ஆற்றைப் போல மக்கள் எப்போதும் வாயில்கள் வழி செல்கின்றனர். மதுரையில் ஓடக்கூடிய முக்கியமான ஆறு வைகை ஆறு. ஓகே. மண்டபம், கூடம், அடுக்களை என பல்வேறு பிரிவுகளை கொண்டு வான்வரை ஓங்கிய தென்றல் காற்று இசைக்கும் பல சாளரங்களை உடைய நல்ல இல்லங்கள் உள்ளன. ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு போன்ற அகலமான நீண்ட தெருக்களில், ஸோ தெருக்கள் எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆறு போன்ற, போன்றன்னு வந்துச்சுனாலே அது என்னது, உவமை. ஓகே. நீண்ட தெருக்களில் பொருள்களை வாங்க வந்த மக்கள் பேசும் பல்வேறு மொழிகள் ஒலிக்கின்றன. விழா பற்றிய முரசறை ஓரின் முழக்கம் பெருங்காற்று புகுந்த கடலொலி போல் ஒலிக்கின்றது. இசைக்கருவிகளை இயக்குவதால் உண்டாகும் இசை நீர்நிலைகளை கையால் குடைந்து விளையாடும் தன்மை போல எழுகிறது. அதனை கேட்டு மக்கள் தெருக்களில் ஆரவாரத்தோடு ஆடுகின்றனர். பெரிய தெருக்களில் இருக்கும் நாளங்காடியும் ஆலங்காடியும், இந்த வார்த்தை முக்கியம், நாளங்காடியும் ஆலங்காடியும் ஓவியங்கள் போல காட்சியளிக்கின்றன. சரியா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. மாடலின் பொருள் பார்த்தாச்சு. இதுலேயே நமக்கு ஓரளவுக்கு என்னென்ன முக்கியமானதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. போதுமானது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சு, இல்லை விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாடல் வரிகளை வேணால் பாருங்கள். பட் நாட் நெசசரி, தேவை கிடையாது. இந்த ஃபோட்டோவை பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த நாளங்காடி ஆலங்காடிக்கான பிக்சரைஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியொடு குழும, இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கலாம். மதுரை காஞ்சி. சரியா? பொறிமயிர் வாரணம், வாரணம்னா யானை அப்படின்னு சொல்லி அர்த்தம். யானை, புலி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்குது அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்ததற்கான ப்ரூஃப் வந்து மதுரை காஞ்சியில் இருக்குது. ஸோ அப்போ இதை பற்றி சொல்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், பார்த்திங்கன்னா யானை புலியெல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணும், யானை என்ன பண்ணும், மரத்தெல்லாம் வந்து அந்த கரும்புலாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா. ஸோ மரத்தெல்லாம் ஒடிச்சு போட்டுருது. அங்கே இருக்கிற விலங்குகளை ஃபுல்லாக புலி சாப்பிடுது. அதனால மரம் காஞ்சி போச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. மரம் காஞ்சிருச்சு, காஞ்சி போச்சுனாலே அங்கே வனவிலங்கு இருந்திருக்கு. வனவிலங்கு இருந்ததை பற்றி சொல்கிறது மதுரை காஞ்சி. அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்லும் பொருளும் பாருங்கள். குருசை மதில், அணங்கு தெய்வம், சில் காற்று அப்படின்னா தென்றல், சில்லுன்னு காத்தரிச்சா தென்றல் வருதுன்னு தானே அர்த்தம். அடுத்து பாருங்கள். புலை சாளரம், மாகால் அப்படின்னா பெருங்காற்று, மானாலே பெரிய அர்த்தம். முன்னீர் அப்படின்னா கடல், இதை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பனை அப்படின்னா முரசு, கயம் அப்படின்னா நீர்நிலை, ஓவுனா ஓவியம், ரொம்ப முக்கியம். புனையா ஓவியம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பார்ப்பீங்க. நியமம்னா அங்காடி. ஓகே, இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இலக்கண குறிப்பு பார்க்கலாம். ஓங்கிய ஆ அப்படிங்கிற விகுதி வந்துச்சுனாலே அது பெயரச்சமாக இருக்கும். மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் படிக்க முடியாது, இந்த மாதிரி கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா மறக்காமல் இருக்கும். நிலை இய அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. குலா அத்து அப்படின்னா செய்யுளிசை அளபடை. சரியா? வாயில் அப்படிங்கிறது இலக்கண போலி, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஷின் ஏரியா. வாயில்ங்கிறது இலக்கண போலி. மா கால் அப்படின்னா உரிச்சொற்றொடர். பொதுவாகவே மா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அதை உரிச்சொற்றொடர்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள். நெடுநிலை, முன்னீர் இதெல்லாம் பண்பு தொகை. ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. மகிழ்ந்தோர் அப்படின்னா அவங்க மகிழ்ந்தவங்க அப்படின்றத மீன் பண்ணும். அப்போ அந்த வினை, மகிழ்ச்சிங்கிற அந்த வினையால் அவங்களுக்கு அந்த பேர் வந்திருக்கு. அதனால் இது வினையால் அணையும் பெயர். நூல்வழி பாருங்கள். 10 பாட்டு நூல்களில் ஒன்று தான் மதுரை காஞ்சி. இதுவே உங்களுக்கு முக்கியம். 8 தொகை நூல்களை அந்த பாடலை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுருவீங்க. நல் நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் இங்கே 10 பாட்டுக்கு, அதில் வராதெல்லாம் 10 பாட்டு அப்படின்னு கூட நீங்கள் புதுசாக படிக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கலாம்.
காஞ்சி அப்படின்னா நிலையாமைன்னு அர்த்தம். சரியா? காஞ்சி அப்படின்னா நிலையாமை, நிலைச்சு நிற்கல அப்படின்ற மாதிரி அர்த்தம். மதுரையுடைய சிறப்பை பாடுறதுனாலும் நிலையாமை பற்றி கூறுவதனாலும் மதுரை காஞ்சி அப்படிங்கிற பெயர் வந்திருக்குது. இந்த நூலில் எத்தனை அடிகள் இருக்குதுன்னு பாருங்கள். 782 அடிகள் இருக்குது. இதில் 354 அடிகள் மட்டும்தான் மதுரையை பற்றி சிறப்பித்து கூறுது. அதனால் இதை என்ன சொல்கிறோம்? பெருகுவள மதுரை காஞ்சின்னு சொல்கிறோம். ஓகே, மதுரையை பற்றி சொல்கிறது 345ன்னு வரணும். 4ஐயும் 5ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 354ங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வந்துடலாம். மதுரைனாலே 3 எழுத்து, அப்போ 3, 3க்கு அப்புறம் 4, 4க்கு அப்புறம் 5 அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை எழுதினவர் ஆல்ரெடி பார்த்துட்டோம், மாங்குடி மருதனார். இதன் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்பாங்க. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன். மதுரை ஆண்டிருக்காருனாலே பாண்டிய மன்னர்கள் தானே. ஸோ பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாங்குடி அப்படிங்கிறது என்னன்னு கேட்கலாம். மாங்குடி அப்படிங்கிறது ஒரு ஊருடைய பெயர். ஓகே, 8 தொகையில் இவர் 13 பாடல்களை எழுதியிருக்கிறாரு. இதுவும் குறிப்பிடத்தக்க விஷயம்தான், மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சந்தை அப்படிங்கிற ஒரு லெசன் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கலாம் தேவையில்லை. எங்கே படிக்கணுங்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. மதுரை பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டுச்சந்தையை மாட்டுத்தாவணின்னு சொல்லுவாங்க. இப்போவும் நீங்கள் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ தாவணின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. தாவணிங்கன்றதுக்கான பொருள் சந்தை. நீங்கள் ட்ரெஸ்ஸை மீன் பண்ணாதீங்க. தாவணி அப்படின்னா சந்தை அப்படிங்கிறது பொருள். அடுத்து உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் இருக்குது பாருங்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் போச்சம்பள்ளி சந்தை இருக்குது. அப்போ உங்களுக்கு மாட்டுத்தாவணி மதுரை, போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி இந்த மாதிரி கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிறதே நிஜம்தான். ஸோ ஃபுல்லாக படிச்சிட்டோம்னா நம்ம என்ன கேட்டாலும் எழுதலாம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வந்துடுவோம். கான்ஃபிடென்ட் லெவல் இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ இந்த போச்சம்பள்ளி சந்தை பார்த்திங்கன்னா 18 ஏக்கர் பரப்பில் 8000 கடைகளுக்கிட்ட இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையில இன்னும் கூடுது. பல ஊர்களைச் சேர்ந்த மக்கள் தக்காளியிலேருந்து தங்கம் வரைக்கும் இங்கே வாங்குறதா கூடுறாங்க. சரியா? தக்காளியிலேருந்து தங்கம் வரைக்கும் வாங்குறதுக்காக இங்கே வர்றாங்க. விற்பவருக்கும் வாங்குறவரும் உறவுகளாக பேசி மகிழ்ந்து இங்கே ஆரவாரம் செய்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 125 ஆண்டுகள் பழமையானது இந்த சந்தை, போச்சம்பள்ளி சந்தை. சரியா? 125. அடுத்து பாருங்கள், இந்த வாரச்சந்தை, மாதச்சந்தை இந்த மாதிரிலாம் குறிப்பிட்ட சில பொருள்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய சந்தைகளும் இங்கே இருக்குது. மாலை நேர சந்தைகளும் இருக்குது. ஓகே, மாலை நேர சந்தைகள். அடுத்ததாக இந்த பாடலை பாருங்கள். இது ஒரு சினிமா பாட்டு. பொதியை ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு, நீயும் விற்று போட்டு பணத்துக்கு என்ன செல்லக்கண்ணு நீயும். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். மருதகாசி. சரியா? பணத்தை எண்ணுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பணத்தை எண்ணு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா பணத்தை எண்ணணும். காசி படம் பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு கண்ணு தெரியாது. ஸோ அப்போ கண்ணு தெரியாதவங்க காசு தடவி தடவி எண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ பாருங்கள், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அந்த செல்ல கண்ணுனா அந்த காசி படம் தான். அதில் கண்ணு தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்க்கலாம், ஆகுபெயர் இலக்கணம் ஏரியா வந்துட்டோம். கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவனை ஊரை பாராட்டியது. பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரை இகழ்ந்தது. இத்தொடரில் ஊர் பாராட்டுவதோ திட்டுவதோ இல்லை, மாறாக அவ்வூரில் உள்ள மக்கள் பாராட்டினர், இகழ்ந்தனர் என்பது பொருள். ஊர் என்னும் பெயர் ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்தது. இதனை தான் நம்ம இடவாகு பெயர்னு சொல்கிறோம். ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் எனப்படும். ஆகுபெயர்கள் 16ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்னு கேட்கலாம். 16 வகைப்படும். சரியா? சரி, இப்போ புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்மளாக கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டீச்சர் கிளாஸ்க்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு 9 o'clock கிளாஸ் ஆரம்பிக்குது. இப்போ டீச்சர் போகிறதுக்கு ஒரு 9:30 இல்லை 9:15 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க.
அந்த கிளாஸ் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களாம் சத்தம் போட ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்போ டீச்சர் என்ன சொல்லுவாங்க, "ஏன் அந்த கிளாஸே கத்துது?" அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கிளாஸ் ரூம் அப்படிங்கிறதுக்கு உயிர் இல்ல. அது கத்தாது. அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் சத்தம் போடுறாங்க. சரியா? ஸோ அப்ப இந்த குழந்தைங்களுடைய பெயர் அந்த கிளாஸ்க்கு ஆகி வந்துருச்சு இல்லையா? அதுதான் ஆகுபெயர். அவ்வளோதான். ஓகே. அப்ப இந்த மாதிரி வரக்கூடியது ஒரு சின்ன சின்ன பொருள்கள் தான். ஆனா அந்த பொருள்கள மீன் பண்ணாம, அது இருக்கக்கூடிய பகுதிய நம்ம வச்சு சொன்னோம்னா, அது இடவாகுபெயர். இந்த மாரி ஆகுபெயர் மொத்தம் 16 ஆகுபெயர் இருக்குதாம். அதத்தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈஸி. முதல்ல நீங்க அத பயப்படவே தேவையில்ல. ரொம்ப 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 ஈஸி. ஒரு தடவ மட்டும் கேளுங்க. அப்படியே நீங்களே சொல்லிருவீங்க. சரியா? பார்க்கலாம். பொருளாகுபெயர். முதல்ல பொருள்னா என்ன? இதத்தான் வந்து முதலாகுபெயர்ன்னு சொல்றாங்க. இதுவே முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஆகுபெயர்களுள் முதலாவது ஆகுபெயர் எதுன்னு கேட்டாங்கன்னா, பொருள் ஆகுபெயர். எக்ஸாம்பிள பாருங்க. அத வச்சு சொல்லிருவீங்க. முல்லையை தொடுத்தாள். முல்லைன்னா என்னது? முல்லைங்கிறது ஒரு பூவுடைய பெயர். அப்படிதானே? ஸோ அப்ப இந்த இடத்துல பாருங்க. முதல் பொருளாகிய முல்லை கொடி அதன் சினை உறுப்பாகிய பூவுக்கு ஆகி வந்துள்ளது. ஓகே. சினைன்னா என்னப்பா? சினைன்னா உறுப்புன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. சினைன்னா என்ன அர்த்தம்? உறுப்புன்னு அர்த்தம். பூ அப்படிங்கிறது அந்த செடியில இருக்கக்கூடிய ஒரு பாகம் தான். அதனால தான் அத நம்ம உறுப்புன்னு சொல்லி சொல்றோம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்ப நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா, கை ஒரு உறுப்பு, கால் ஒரு உறுப்பு, கண் ஒரு உறுப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செடியின் கண் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பழம்ங்கிறது ஒரு உறுப்பு. ஓகே. ஸோ அப்ப இதுக்கு பேரு தான் பொருளாகு பெயர். அப்ப முல்லைங்கிறது என்னது? ஒரு பொருள். அது ஒரு உறுப்பு. அது ஒரு பொருள். ஸோ முல்லையை தொடுத்தாள்னா, முல்லை பூவை தொடுத்தாள்னு அர்த்தம். அப்ப இங்க மறைஞ்சிருக்கிறத கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பூ, முல்லை பூ. பூங்கிறது ஒரு பொருள் தானே! அப்படி கூட ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க. ஸோ நம்ம இலக்கணத்த இலக்கண முறைப்படியே படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஸோ முதல்ல அத பத்தி நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம எழுத போறது போர்டு எக்ஸாம் கிடையாது இன்னும். இலக்கணத்த நம்ம இங்க இலக்கண முறைப்படியே படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க எழுத போறது போர்டு எக்ஸாம் கிடையாது. ஓகே. உங்களுக்கு கீழ ஆப்ஷன்ஸ் குடுத்துட போறாங்க. அதில கரெக்டான ஒண்ணு சூஸ் பண்ண போறீங்க. ஸோ நீங்க ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நீங்க படிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு குற்றமும் ஆகாது. ஸோ அதனால நீங்க ஃப்ரீயா படிங்க. ரொம்ப கஷ்டமா போட்டு குழப்பிக்காம ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா படிங்க. ஈஸியா முடிச்சிடலாம். அடுத்து பாருங்க இடவாகுபெயர். இப்ப பாருங்க. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? அதேதான். வகுப்பறை சிரித்தது. வகுப்பறையில யார் இருக்காங்க? மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாணவர்கள் இந்த இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்க தான் சிரிச்சிருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க டீச்சரு? கிளாஸே சிரிக்குது ஏன்? அப்படின்னு கேட்குறாங்க. கிளாஸே சத்தம் போடுது ஏன்னு கேட்குறாங்க. இந்த வகுப்பறை அப்படிங்கிறது ஒரு இடத்த குறிக்குது. அப்ப இது என்ன பெயர்? இடவாகு பெயர். சரியா? இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவோம். மதுரை மணந்தது அப்படின்னு சொல்றோம். சரியா? மதுரை எப்படி மணக்கும்? முதல்ல இருக்கக்கூடிய மல்லிப்பூ தான் மணக்கும். ஓகே. இப்ப யாராவது பூ வாங்கிட்டு போறாங்க மதுரையிலேருந்து. அந்த பூ நல்லா ஸ்மெல் இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? "என்ன பையக்குள்ள மதுரையே மணக்குது" அப்படிங்கிற மாரிலாம் கேட்பாங்க. அப்ப மதுரை அப்படிங்கிறது அந்த இடத்த குறிக்குது. புரிஞ்சுச்சா? ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ திருநெல்வேலில அல்வா வாங்குறாங்கன்னு வச்சுக்கிருவோம். என்ன சொல்லுவோம்? "இல்ல திருநெல்வேலியே இங்க இருக்குது போல" அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு அல்வா நெறைய அல்வா வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள எப்படி கலாய்ப்போம்? "என்ன திருநெல்வேலியவே கொண்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு கலாய்ப்போம். அப்ப அந்த திருநெல்வேலி அப்படிங்கிறது இடத்த குறிக்குது. இடவாகு பெயர். புரிஞ்சுச்சா? இவ்வளோதான். சிம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள படிங்க. ரொம்பலாம் கஷ்டமா இழுத்துட்டு போகாதீங்க. இது இன்னும் நீங்க பண்ணீங்க ஆராய்ச்சி பண்ணி படிச்சீங்கன்னா, ஒண்ணுலயே ஒண்ணுக்கு மேற்பட்ட ஆகுபெயர்களா நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம சிம்பிளா எடுத்துட்டு போவோம். காலவாகு பெயர் குடுத்துருக்காங்க பாருங்க. மீனிங்கே பார்க்காதீங்க. காலாகு பெயர்னா இந்த வார்த்தைய பாருங்க. ஏதோ ஒரு படத்த சொல்ல வராங்க. அந்த படத்த என்னன்னு பாருங்க. இங்க என்ன பொருள்ன்றது இங்க இருக்கும். கால ஆகு பெயர்னா என்னது? கதிர் அறுத்தான். அதான் கால ஆகு பெயர். கதிர் இந்த இருக்கு பார்த்தீங்களா? அந்த நெல். நெல் கதிர அறுக்குறாங்க. நெல்லை எப்ப அறுப்பாங்க? ஆடிப்பட்டம் தேடிச் சென்று விதை போடுன்னு சொல்லுவாங்க. ஆடி மாசம் விதைப்போம்.
பொங்கலுக்கு அதை அறுவடை பண்ணி நம்ம சாமி கும்பிடுவோம். அப்போ கார் அறுத்தான், கார் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை மீன் பண்ணுது, அந்த பயிரை அவங்க அறுக்கிறாங்க. அப்போ அறுக்கிற அந்த காலத்தை மீன் பண்ணுது, கார் காலத்தை மீன் பண்ணுது, கார் காலம். சரியா? கார் அறுத்தான்னா கார் காலத்தில் அறுத்தான்னு அர்த்தம், கார் காலத்தில் அறுத்தான், அவ்வளோதான். அடுத்து பாருங்க, சினையாகு பெயர். இப்போதான் நம்ம சினைன்றதை சொன்னோம். சினைனா என்னது, ஒரு உறுப்புன்னு சொல்லி சொல்கிறோமா. அப்போ சினைனா உறுப்பு. மறிக்கொழுந்து நட்டான். அப்போ மறிக்கொழுந்துங்கிறது என்னது, அந்த செடியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு, ஒரு உறுப்பு. ஸோ அப்போ அதனால தான் அதை நம்ம சினையாகு பெயர்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்க, மஞ்சள். இப்போ பாருங்க, இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மஞ்சள் பூசினால்னு இருக்குது. மஞ்சள் பூசுனா என்ன கலரில் வருவாங்க, ஒரு எல்லோ கலரில் வரும், மஞ்சள் கலரில் வருவாங்க. சரியா? ஸோ இப்போ நிறைய மஞ்சள் பூசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, மஞ்சள் மஞ்சேன்னு தெரிவாங்க. அப்போ என்ன சொல்லுவோம், என்ன மஞ்சள் மஞ்சள் வந்திருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த மஞ்சள் மஞ்சள்னா மஞ்சள் கலர் அந்த இடத்துல மீன் பண்ணுது. கலருங்கிறது ஒரு குவாலிட்டி, ஒரு பண்பு. ஸோ அந்த வண்ணத்தை குறிக்கிறதுனால இது என்ன பெயர், பண்பாகு பெயர். அவ்வளோதான். பார்த்தீங்களா? அடுத்தது பாருங்க, வற்றல் தின்றான். ஸோ தொழிலாகு பெயர். இதுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இதெல்லாம் பார்க்காதீங்க. வற்றல்னா வற்றி போன உணவு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சின்ன ஒரு விஷயத்த பார்ப்போம். வற்றல் என்ன விகுதி வருது, வற்றலை பிரிச்சிங்கன்னா அல்லுங்கிற விகுதி வரும். அல்லுங்கிற விகுதியில் வந்துச்சுனாலே அது தொழிற்பெயர். அவ்வளோதான். ஏன்னா கீழே 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, எலிமினேஷனில் தானே போட போகிறீங்க. பண்பாகு பெயரை நமக்கு தெரிஞ்சிடும், பண்பை குறிக்கும். இடவாகு பெயரை இடத்தை குறிக்கும். இந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வற்றல்ங்கிறது இடமா கிடையாது, அல்ற விகுதியில் முடியுது. அப்போ இது என்னது, தொழிலாகு பெயர். அவ்வளோதான். மோஸ்ட்லி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் தான் அப்படியே கொடுத்து கேட்பாங்க. அடுத்து பாருங்க, கருவியாகு பெயர் இருக்கு பாருங்க. கருவி, கருவிங்கிறது பாருங்க, வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி அப்படிங்கிறது என்னது, ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளுக்கோ இல்லை பாட்டையோ வெளியே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கருவி இது. அப்போ வானொலியை கேட்டு மகிழ முடியுமா? நோ. வானொலியில் போடக்கூடிய பாட்டை கேட்டு தான் மகிழ்ச்சி அடைய முடியும். சரியா? அப்போ அந்த வானொலிங்கிறது என்னது, ஒரு கருவி, ஒரு கருவியாகு பெயர். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். காரிய வாகு பெயர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எடுத்துக்காட்டு பாருங்க. பைங்கூழ் வளர்ந்தது, இதான் அந்த பைங்கூழ். சரி, ஸோ ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வைக்கலான்னு பாருங்கள். இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூழ் அப்படின்னு சொல்கிறாங்க. கூழ் பிடிக்கிறவங்க கூழ் குடிப்பீங்க, இல்லை அப்படின்னா லைட்டாக எஸ்கேப் ஆகி போயிடலாம் இல்லையா. ஸோ அதான் காரியமாக எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். கூழை குடிக்காமல் காரியமாக எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா பைங்கூழ் வளர்ந்தது முடிஞ்சிச்சு. நான் இலக்கண விதிப்படி சொல்லலை, பல இடங்களில் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன். அடுத்து கர்த்தா வாகு பெயர். கர்த்தா அப்படின்னு என்ன அர்த்தம், அறிஞர் அண்ணா என்னும் கர்த்தாவின் பெயர் அவர் இயற்றிய நூலுக்கு ஆகி வருகிறது. இங்கே பாருங்கள், என்னப்பா படிக்கிற, நான் அறிஞர் அண்ணாவை படிச்சிருக்கேன். அறிஞர் அண்ணாவை படிக்க முடியுமா? நோ. அவர் எழுதின புக்கை தான் படிக்க முடியும். ஸோ அப்போ அந்த கர்த்தாவுடைய பெயர் அந்த பொருளுக்கு ஆகி வந்திருக்கிறதுனால இது கர்த்தா வாகு பெயர். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, புக்ஸில் ரொம்ப கருத்துக்கள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், எண்ணலாவை பெயர். இந்த ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். மொத்தம் 3 பேர். இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, இந்த 2 பேருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்போ கவுண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கவுண்டிங் வந்துச்சுனால எண்ணலாவை. அடுத்தது பாருங்கள், எடுத்தலளவை. எடுத்தலளவைன்னா என்ன பார்க்கலாம் பாருங்கள். 2 கிலோ கொடு அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குது. நீங்கள் கடைக்கு போகிறீங்க, கடைக்கு போய் கடைக்காரர்கிட்ட 2 கிலோ சர்க்கரை கொடுங்க, 2 கிலோ அரிசி கொடுங்கன்னு கேட்குறீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார், அவருடைய பாத்திரத்தில் எடுத்து அளந்து உங்களுக்கு போடுவார். அப்படி தானே, அதான் எடுத்தல் அளவை. சரியா? எடுத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அளந்து எடுக்கிறது. இது கொஞ்சம் லிக்விடு ஐட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய், கடல் எண்ணெய் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா முகந்து எடுப்பாங்க, அது முகத்தல் அளவை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பேச்சு வழக்கிலே வரக்கூடிய வார்த்தைகள், ஈஸியாக போட்டுருவீங்க. எடுத்தல்னா என்ன, ஒரு பொருளை எடுக்கிறது. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஒரு டவுட் வரக்கூடாது. என்ன அப்படின்னா, 2 சோப்பு கொடு அப்படின்னு கேட்குறோம், இது என்னது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. ஏன்னா 2ங்கிறது என்ன பெயர், எண்ணுக்கு உரிய ஒரு பெயர். அப்போ எண்ணல் அளவுக்கும் எடுத்தல் அளவுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி மேம் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த சிம்பிளாக ஞாபகம் வைங்க.
நீங்கள் கவுண்டிங்கில் எண்ணுறீங்க சரியா, 1 2 3 ஹவு மணி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எண்ணுனீங்க அப்படின்னா அது எண்ணல் அளவை. இப்போ எடுத்தல் அளவைன்னு பாருங்களேன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அரிசியோ பருப்பையோ எடுப்போம். அவர்கிட்ட போய் நீங்கள் எனக்கு 1 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னா 1 கிலோ அப்படிங்கிறது எத்தனை கிராமு? 1000 கிராமு. அப்போ கடைக்காரர் உங்களுக்கு எண்ணியா கொடுப்பாரு? ஒவ்வொரு அரிசியாக 1 கிராமா எண்ணுவாரா? எண்ண மாட்டார். அப்படி எண்ண முடியாது. ஸோ அப்போ அதில் நிறைய குவான்டிட்டி இருக்குது. அந்த நிறைய குவான்டிட்டி இருக்கிற பொருள்களை அப்படியே ஒரு இதில் எடுக்கிறாங்க, மொத்தமாக அளக்குறாங்க, அளந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ நிறைய குவான்டிட்டி வருது அப்படின்னாலே அது எடுத்தல் அளவை. அந்த எடுத்தலா இல்லை உங்களுக்கு முகத்தலாங்கள தான் டவுட் வரணும். நிறையா குவான்டிட்டி வந்துச்சுன்னா முகந்து எடுக்கிறோம், தண்ணியை முகந்து எடுப்போம், ஆயிலை முகந்து எடுப்போம். இந்த மாதிரி முகத்தல்னு வந்துச்சுனாலே இது முகத்தல் அளவை. நிறையா கன்சியூம் பண்ணுறோம், கிலோ கணக்கில் கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த பருப்போ கோதுமையோ இல்லை நீங்கள் வந்து அரிசியவோ இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம், சர்க்கரையோ, இதெல்லாம் எடுத்தல் அளவையில் வரும் சரியா. கொஞ்சம் மட்டும் புரிஞ்சு படித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், முகத்தல் அளவை பார்த்துறோம். நீட்டல் அளவை பாருங்கள். கடைக்கு போகிறீங்க, இப்போ ட்ரெஸ் எடுக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? 5 மீட்டர் ட்ரெஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 மீட்டர் துணி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் இந்த மாதிரி தான் ஒரு மெஷர்மெண்ட் ஆப்பை வச்சு கரெக்டாக 5 மீட்டரை கவுண்ட் பண்ணி வெட்டிடுவார். இந்த மாதிரி தான் நீட்டி நீட்டி வெட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கடைக்காரரு துணியை கவுண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கையில் இதே மாதிரி தான் அந்த முளை மாதிரி பெருசாக கை இழுத்து இழுத்து எடுத்து கொடுப்பார். இதான் நீட்டல் அளவை சரியா. நீட்டல் அளவை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம லைட்டாக இந்த இடத்துல ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம் இந்த இலக்கணத்தை. 16 ஆகு பேருங்கவும் நீங்கள் வந்து பயங்கரமாக பிரமிப்பாகாதீங்க, ஈஸியாக பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இந்த ரிவிஷன்லேயே உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். முதல் என்ன, கீழே இருந்து நம்ம வந்துடுவோம் சரியா. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 ஒரு செட்டு. நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, எடுத்தல் அளவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணல் அளவை. இந்த 4 ஒரு செட்டு. என்ன படிச்சிருக்கோம்? கடைக்கு போகிறீங்க, 2 சோப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எண்ணல் அளவை சரியா. 10 கிலோ பருப்பு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அது எடுத்தல் அளவை. ஏன்னா கடைக்காரர் எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதான். முகத்தல் அளவுனா என்னது? ஆயில் கேட்குறீங்க, எனக்கு 2 லிட்டர் ஆயில் கொடுங்க, 5 லிட்டர் கடலெண்ணெய் கொடுங்க, 6 லிட்டரு விளக்கெண்ணெய் கொடுங்க, சம்திங் கேட்குறீங்க அப்படின்னா அது முகத்தல் அளவை. எண்ணெயை மோந்து கொடுப்பாங்க. நீட்டல் அளவுனா என்னது? இப்போ கடைக்கு போகிறீங்க, அதே மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறீங்க, 2 மீட்ரு கொடுங்க, 3 மீட்ரு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைக்காரர் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவை நீட்டி வச்சு கொடுப்பாரு. இதான் நீட்டல் அளவை சரியா. இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, போதுமானது. இப்போ இதை படிச்சிட்டோம். அடுத்து கருத்தா என்னது? ஒரு கருத்துள்ள புத்தகத்தை படிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. நான் அண்ணாவை படித்தேன், பாரதியாரை படித்தேன், பாரதிதாசனை படித்தேன் அப்படின்னா அவங்க எழுதின புத்தகத்தை படிக்கிறதா மீன் பண்ணுது, அவ்வளோதான் இதற்கான பொருள். அடுத்தது பாருங்கள், 5 முடிச்சிட்டோமா? காரியவாகு பெயர், கருவியாகு பெயர், தொழிலாகு பெயர், பண்பாகு பெயர், சினையாகு பெயர், இதெல்லாம் அடுத்த ரவுண்டில் வருது பாருங்கள். காரியவாகு பெயர், காரியமாக எதுக்கு எஸ்கேப் ஆகணும்? கூலை பிடிக்க எஸ்கேப் ஆகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டுக்காக. கருவியாகு பெயர்னால் என்னென்னு பாருங்கள். கருவினா நம்ம என்ன கேட்குறோம்? இப்போ பாருங்கள், வானொலி கேட்டு மகிழ்ந்தனர்னா வானொலியில் வந்து இசையை கேட்டு மகிழ்ந்தனர்னு இருக்கலாம் சரியா. தொலைக்காட்சி பார்த்து ரசித்தனர்னு வச்சுக்கிறோம். தொலைக்காட்சியை பார்த்து ரசிக்க முடியுமா? தொலைக்காட்சியில் வந்து நிகழ்ச்சியை பார்த்து தான் ரசிக்க முடியும். அப்போது அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புனது அந்த கருவி, அப்போ அது கருவியாகு பெயர். இன்னொன்று சொல்லுவோம் பாருங்கள், செல்ஃபோனை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ இது என்ன பெயர்? வெறும் செல்ஃபோனை பார்த்து சிரிக்க முடியுமா? செல்ஃபோனில் வந்து குறுஞ்செய்தியை பார்த்தோ இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜை பார்த்தோ சிரிச்சிருக்கலாம். ஸோ அப்போ அதுதான் நமக்கு கருவியாகு பெயர். அடுத்து பாருங்கள், தொழிலாகு பெயர் பாருங்கள். தொழிலாகு பெயர்னா என்ன? ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல பாருங்கள், வற்றல் தின்றான், அல்லுங்கிற விகுதி வந்துச்சுனாலே அது தொழிலாகு பெயர். பண்பாகு பெயர்னு என்னது? ஒரு குணத்தை குறிக்குது. என்ன குணம்? குணம்னு வந்துச்சுனாலே நிறம், சுவை, இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா. நல்லவன், கெட்டவன், இந்த மாதிரி எனக்கு கேரக்டரை பற்றி சொல்லுது அப்படின்னாலே அது கண்டிப்பாக பண்பாகு பெயர் தான். சினைனா என்ன படித்தோம்? சினைனா உறுப்புன்னு படித்தோம், அப்படி தானே. ஸோ இப்போ நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் படிக்க வேண்டாம், அவ்வளோதான். ஸோ பாருங்கள், சினையாகு பெயர்னா
சினைனா ஒரு உறுப்பை குறிக்குது, உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு. செடியாக இருந்துச்சுன்னா பூ கூட ஒரு உறுப்பு தான். சரியா? ஸோ அப்போ இந்த சினைனால உறுப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து பாருங்க, காலவாகு பெயர்னு இருக்கு. காலவாகு பெயர்னா என்ன காலம்? கார்காலமா குளிர்காலமா அப்படிங்கிறது மீன் பண்ணக்கூடியது. இந்த கார அர்த்தான் இதெல்லாம் அப்படியே தான் கேட்பாங்க. இதெல்லாம் ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்க, பயப்படாதீங்க. இடவாகு பெயர்னா என்னது? வகுப்பறை சிரித்தது. சரியா? வகுப்பறை சிரித்தது. அரங்கம் அதிர்ந்தது. அரங்கம் அதிர்ந்ததுன்னா என்ன? மேபி ஒரு பேச்சு போட்டி நடந்திருக்கலாம், பட்டிமன்றம் நடந்திருக்கலாம், அரங்கத்தில் எல்லாரும் கை தட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் அரங்கம் அதிர்ந்தது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு இடத்த குறித்து வந்துச்சுன்னா அது இடவாகு பெயர். அடுத்தது பாருங்க, முல்லையை தொடுத்தான்னு இருக்கா? முல்லைங்கிறது என்னது? ஒரு பொருள், ஒரு பொருளை குறிக்குது. முல்லைப்பூ, முல்லைப்பூனாலே ஒரு பொருள். அந்த வார்த்தை வந்து இந்த முல்லைக்கு வந்ததுனால இது பொருளாகு பெயர். அவ்வளோதான். அப்போ முதல்ல வந்தது பொருளாகு பெயர், மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம முடிச்சிட்டோம். இந்த கற்பவை கற்றப்பின்னெல்லாம் கொஞ்சம் நீங்களே போட்டு பாருங்கள். ஆகு பெயரை தேர்ந்தெடுத்து எடுத்தெழுதுக இருக்கு பாருங்கள். இந்திய தேசிய இராணுவத்தை யாருடைய தலைமையில் யார் உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க பாருங்கள். இது வந்து மோகன் சிங்குடைய தலைமையில் ஜப்பானியர்கள் உருவாக்கியிருப்பாங்க. சொல்லும் பொருளும் கரெக்டாக எது இருக்குன்னு பாருங்கள். அல்னா சோறு அள்ளி சாப்பிடுன்னு சொல்லுவோம். இங்கே சோறு இல்லை, சேரு, அவ்வளோதான். இளங்கமுகு அப்படின்னா என்னது? இளங்கமுகு அப்படின்னு வந்துச்சுனாலே பண்பு தொகை. செய்கோளம், செய்ன்னு வந்துச்சுனாலே வெர்பு வந்தால் என்ன பண்ணணும்? அது வினைன்னு வரணும். பாருங்கள், 2 இருக்கா? பண்பு தொகைன்னா இதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு, நல்யானை கோக்கிள்ளி நாடு. ஸோ அப்போ இதில் யார் 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 எதை மீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நச்சிலை வேல்னா எந்த நாடாக இருக்கும்? சேர நாடு. கோக்கோதை நாடுனா சோழ நாடு. அவ்வளோதான், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வாணிதாசனுடைய பாடல் ஒன்று இருக்குது பாருங்கள். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் அப்படின்னு சொன்னால் வாணிதாசன். சரி, அந்த பாடல் வரிகளை பார்த்து வச்சுக்கோங்க. வாணி வயலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வா நீ வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வா, இந்த வா நீ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், இங்கே அருவி விரிசை கொடுத்துருக்குறாங்க. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா. மேத்தாவை தாத்தா ஞாபகம் வச்சுக்கிறணும். தாத்தா செத்து போயிட்டாருன்னா எங்கே போயிடுறாரு? சொர்க்கத்துக்கு போகிறாரு. நம்ம தாத்தா நல்ல தாத்தா. ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்டு, நம்ம ஆல்ரெடி போட்ட ஷார்ட்கட்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. 10th ஸ்டாண்டர்டு வீடியோ கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். தமிழ் பழமொழிகள் அப்படிங்கிறது யார்? ஜெகநாதன். பெரியவங்களாக இருந்தாங்கன்னா யாராவது சேட்டை பண்ணால் அவங்கள என்ன பண்ணுவாங்க? பழமொழியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. அப்போ கீவா ஜெகநாதனை கிட்டவா ஜெகநாதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டவா ஜெகநாதா அவனுக்கு ஒரு தமிழ் பழமொழி சொல்கிறேன், அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. அடுத்து பாருங்கள், இருட்டு எனக்கு பிடிக்கும். இருட்டு எனக்கு பிடிக்கும்னு யார் சொல்லுவா? தமிழ் படித்தவங்களாம் ரொம்ப தைரியமானவங்க. இருட்டை வந்து நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இருட்டில் பயப்பட மாட்டோம், இருட்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த இயல் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.